மாமா, ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன? என்னத்தம்மா சொல்றது? வாசு போன் பண்ணா, அந்த கடற்கரையா பொண்ணு இருக்காது, ஆமா, அந்த பொண்ணு இறந்து போச்சாமா. என்னடா சொல்ற? என் பேத்தி ரத்னம் செத்துட்டாளா? என்ன? போய் சொல்லாத, உண்மையா ரத்னம் செத்துட்டாளா? ஐயோ, என்ன? கையெடு, எரியா கையை. வாசு போன் பண்ணா, அவன் போய் சொல்றானா? செல்லம்மா, எனக்கு வந்து தகவல் படி ரத்னா தற்கொலை பண்ணிட்டாமா. எனக்கு வாங்க, எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க. செல்லம்மா, நீ எங்க போகணுமா? என்னங்க பேசுறீங்க? ரத்னாவுக்கு நான் அத்தை. தயவு செஞ்சு போக வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வாங்க, எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். வாங்க. நான் போவேனான்னு சொன்னது நீ அவமானப்படக்கூடாதுன்னு தான். அப்படி போகணும்னா போ. ஐயோ, போய் அவமானப்பட்டு வா, நான் வரல. ஐயோ மாமா, நீங்க வாங்க மாமா, போயிட்டு வந்து. நான் எப்படிமா வர முடியும்? நான் வந்துட்டா என் பையனை யாருமா பாத்துப்பா? வாங்கப்பா, போயிட்டு வந்துடலாம். செல்லம்மா, என் குழந்தை அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. என்னங்க? அத்தையா, நீ மட்டும் போயிட்டு வா. சித்தப்பா. என்னப்பா? குழந்தைய வாங்கிக்கோங்க. கொடுத்துட்டு போ. அழாதம்மா, தாத்தா இருக்கேன்ல. மாப்பிள, நான் பேசுறது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க பண்றது தப்பு மாப்பிள, ரொம்ப தப்பு. டேய் மௌனே, அந்த வெந்தவாயம் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவன் கிடக்குறான். இத பார், இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப அப்பா வந்தான், இனிமே ஒவ்வொருத்தரா வந்து சேருவாங்க. அதுலயும் பெரிய சொத்து இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அந்த முண்டக்கண்ணி முத்தாளிக்கு முதல்ல வந்து நிப்பா. பொண்ணு செத்து போயிட்டாங்கிற சென்டிமெண்ட் எல்லாம் பேசி உன் பொண்டாட்டி செல்லம்மா மனசை மாத்தி உன் சொத்தெல்லாம் ஏமாத்தி எழுதி வாங்கிடுவா. மைனா, பணம் முக்கியம்டா. பணமாவற வரைக்கும் பணம் ரொம்ப முக்கியம்டா. என்ன பேச்சு பேசுறா அந்த பொம்பளை? சாவு வீடாச்சேங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லையா அவகிட்ட? பிள்ளைய பெத்துட்டா மான ரோஷம் எல்லாத்தையும் விட்டுணுமா என்ன? அந்த பொம்பளை பேசியே கழுத்து அறுத்துட்டா, இவ அழுதே கழுத்து அறுத்துட்டா. எல்லாம் என் தலை எழுத்து. எனக்குன்னு வந்து வாச்சுது பாரு. அந்த வீட்டுக்கு போனதுல மரியாதை போச்சு. நல்ல வேளை தலை முழுகிறது மிச்சமாச்சு. இல்லனா இந்த மெட்ராஸ்ல வர தண்ணியில தலை முழுகனா இருக்கிற 4 முடியும் பொல பொல பொலன்னு உதிர்ந்து போயிடும். அம்மா சும்மா இருக்கியா? சும்மா தொண ஏதாவது பேசிட்டு இருக்காத. டேய், என்கிட்ட என்னடா குத்தம் கண்ட? உலகத்துல இருக்கிற எந்த அம்மாடா மருமக சந்தோஷத்துக்காக பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஜோடனை பண்ணி அனுப்புறா? அன்னைக்கு எனக்கு நெஞ்சு வலி இருந்தாலும் பால் காய்ச்சி வச்சேன்ல. இவ்ளோ செஞ்சு வச்சோம், இந்த விடியா மூஞ்சில ஏதாவது ஒரு நன்றி, விசுவாசம், மரியாதைன்னு கொஞ்சமாவது இருக்காடா? எப்ப பார்த்தாலும் ஈன்னு சிடு மூஞ்சி, இல்லன்னா அழு மூஞ்சி. அப்புறம் எப்படிடா வீடு விளங்கும்? இல்ல நாம தான் விளங்குவோம்? கடற்கரைய சொந்தக்காரன் பண்ண ரகலைக்கு எதுக்கு அமுதா இழுத்துட்டு இருக்க? டேய், எல்லாம் இவ சொந்தக்காரங்க தானடா. போற வரவங்க பேச்செல்லாம் நாம வாங்கி கட்டிக்க வேண்டியதா இருக்கு.
வடக்கு தெரு போனா பேய் நின்னுச்சான், தெற்கு தெரு போனா பிசாசு வந்து நின்னுச்சாங்கிற கதையா? இவள கூட்டிட்டு போய் அந்த இடத்த பாக்கலான்னு அங்க ஒரு வில்லங்கோ, இழவு வீட்டுக்கு போனா விவகாரம். இத பாரு, அங்க நடந்ததுக்கு குத்தம் சொல்லணும்னா நீ என்னதான் குத்தம் சொல்லணும்? அந்த வாயை வச்சுட்டு கமெண்ட் இருக்காம கடற்கரையன் பேரை உளறி வச்சேன். அதான்டா ஒட்டுவா ரொட்டி வியாதிங்கிறது. பொண்டாட்டியோட நேரம் சரியில்லைன்னா தானே புருஷனோட நாக்குல சனி வந்து தாண்டவம் ஆடும்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்மள பிடிக்கலனாலும் ஒரே அடியா இப்படியா பிரச்சனை பண்ணுவானுங்க? ஏமா காதகனுங்க. ஏய், இப்ப உள்ள வர போறியா இல்ல இப்படியே நின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க போறியா? ரோட்ல போற வர்றவங்க எல்லாம் நம்ம வீட்டை கேவலமா பாத்துட்டு போணுமா? உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க செஞ்சது உங்களுக்கு நியாயமா இருக்கா? அவங்க ஆம்பளைங்க, முன்கோவத்துல ஏதோ சண்டை போட்டாங்க. நீங்க வயசுல மூத்தவங்க தானே, கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க வேண்டாம்? ஏன் நான் மட்டும் தான் வயசுல மூத்தவளா? என்னோட மூத்தவ ஒருத்தி வாய்க்கிழிய பேசினால முத்தழகியோட அம்மா, அவ மட்டும் பொறுமையாவ பேசினா? என்னமோ அவ வீட்டு சொத்தை புடுங்கிறதுக்காக நாங்க கிராமத்துல இருந்து வேற வட்டி இல்லாம மஞ்ச பைய தூக்கிட்டு வந்த கணக்கால பேசினா? ஏன் இந்த வார்த்தையில அங்க உதிர்க்க வேண்டியது தானே, இங்க வந்து பேசிட்டு இருக்க? ஏய் பாசு, சும்மா ஒண்ணு அந்த கடற்கரையா பொண்டாட்டிய விட்டு ஓடலடா. அப்படி ஒரு சொட்ட தலையோட ஓட்டவாய் மாமனாரும் நல்ல தண்ணி லாரி மாதிரி கிழிஞ்சவாய் மாமியாரும் இருந்தா எந்த மருமகன்டா வீட்டுல இருப்பா? பாவண்டா அந்த கடற்கரையா. மறுபடியும் ஆரம்பிக்காதமா. நமக்கு அந்த குடும்பத்துக்குள்ள உறவு அருந்து போயிடுச்சு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டுக்கு நம்ம போக கூடாது. இத பாரு, செல்லம்மா மேல எனக்கு இப்பவும் மரியாதை இருக்கு. அவங்க கிட்ட நான் ஏதாவது பேசணும்னா ஆபீஸ்ல வச்சு பேசிக்குவேன். ஆனா இன்னொரு தடவை அந்த வீட்டுக்கு போய் அவமானப்பட வேண்டாம். டேய், நல்ல வேளைடா, இத்தனைக்கு அந்த கிழவன் அங்க வரல. சித்தப்பன் செத்தப்பன் சொல்லிட்டு அண்டங்காக்க மாதிரி ஒருத்தன் இருப்பானே, அவன் இருந்திருந்தான்னு வச்சுக்க, அப்பா பிரச்சனை பெருசா இருக்கும். ஊதி ஊதியே பிரச்சனையை பெருசாக்கி இருப்பான். அவனுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து நம்மள கண்டாவே ஆகாதே. ரத்னாவுக்கு இந்த மாதிரி ஆனதுனால இனிமேல் யாரும் முத்தலகி வீட்டுக்கு போக போறாங்க? அப்படியே போகணும்னு நினைச்சாலும் யாரும் உங்களுக்கு செலவு பண்ணணும்னு போக மாட்டாங்க. டேய், நீ அப்படி நினைக்கிறடா? இனிமே ஒவ்வொன்னா காந்த மாதிரி வந்து ஒட்டிக்கும் பாரு. டேய், உன்னை எகிரி எகிரி அடிக்கிறதுக்கு வந்தானேடா, அதான் குட்டிச்சோறு பக்கத்துல கழுத மாதிரி நிப்பானே சோல, அவனை தான் சொல்றேன். அவனை இதுக்கு முன்னாடி நீ அங்க பாத்திருக்கியாடா? எல்லாம் இப்ப வந்து ஒட்டிட்ட சொந்தம் தானேடா. இத பாரு, அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. என்னமோ அண்ணன் சொத்தை நான் எழுதி வாங்கிட்ட மாதிரியும் அந்த ஆள் தான் சாட்சி கையெழுத்து போட்ட மாதிரியும் என்னமா பேச்சு பேசினா? டேய், அதெல்லாம் போட்டடா. அங்க இருந்தவங்கள யாராவது ஒரு வார்த்தையாவது நமக்கு ஆதரவா பேசினாங்களாடா? எல்லாரும் வரிஞ்சு நிறுத்துறீங்களா? உங்க ஆத்திரம் அடங்குனதுக்கு அப்புறம் அடுத்தவங்க நிலைமை புரிச்சுப்பீங்கன்னு பார்த்தேன். இப்ப கூட மேல மேல பேசிட்டே போறீங்க. ஏங்க, உங்க அம்மா தான் அந்த குடும்பத்தை பத்தி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு புரியாதா? அது சரி, உங்க அம்மா முன்னாடி நீங்க எப்படி பேசுவீங்க? பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே நில்லுங்க. ஏய், பேஞ்ச கொரடி ரொம்ப பேசாத. இன்னைக்கு என் பிள்ளை இந்த அளவுக்கு பேசுறான்னா அவன் பட்ட அவமானம் வேதனடி. என்னதான் புருஷ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பிறந்த வீட்டுக்காரங்களை அப்படியே மனையில தூக்கி வச்சுட்டு ஆடுறியே. பிறந்த வீட்டுல காஞ்ச ரொட்டி துண்டை தான் துண்ணு இருப்பீங்க. ஆனா மாமியார் வீட்டுல பாதாம் அல்வாவா செஞ்சு கொடுத்தா கூட நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், டோன்ட் லைக்னு சொல்லுவீங்க. அத்தை, ஏன் இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஊதி ஊதி பெருசாக்குறீங்க? ரத்னாவை பறி கொடுத்த அந்த குடும்பத்து மேலயும் பொண்ண பறி கொடுத்த முத்தலிகா அக்கா மேலயும் நிஜமாவே உங்களுக்கு இறக்கம் வரலையா? என்ன விடுங்க, ஏன் தலையெழுத்து, அது எப்படியோ இருந்துட்டு போகுது. அக்கா பாவம், இடி விழுந்த மரமா தவிக்கிறவங்களுக்கு நம்ம தானே ஆதரவா இருக்கணும். அதை விட்டுட்டு யார் மேலயும் இருக்கிற கோவத்துல அங்க எல்லாரும் கூடயும் சண்டை போட்டு வந்திருக்கீங்களே, இது கடவுளுக்கே பொறுக்காது. ஏன் அவ்வளவு அக்கறை உள்ளவளா இருந்தா நீ அங்கேயே இருந்திருக்க வேண்டியது தானே? எதுக்கு எங்க பின்னாடி அழுது வடிஞ்சுக்கிட்டு வந்த?
என்ன செய்யறது? என் அண்ணனும் அண்ணி என்ன அப்படி வளர்க்கலையே. புருஷனும் அத்தையும் எந்த பக்கம் போறாங்களோ அவங்க பின்னாடியே போன்னு தானே வளர்த்தாங்க. டேய், இவ என்ன சொல்றான்னு புரியுதாடா? நீயும் நானும் தட்டுக்கட்ட ஜென்மங்களாம். அவங்க எல்லாம் தான் மேதாவிங்களாம். இங்கிலீஷ் குடும்பமா. அமுதா, நீ முதல்ல உள்ள போறியா? நீ 1000 தான் சொன்னாலும் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அது கேட்கிற மனநிலையில நான் இல்ல. நீ முதல்ல உள்ள போறியா? நீ 1000 தான் சொன்னாலும் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அது கேட்கிற மனநிலையில நான் இல்ல. நீ கையை பிடிச்சிட்டு வரும்போது புடவை எடுத்துட்டு வா, நகை எடுத்துட்டு வா நான் சொன்னேனா? கல்யாணத்துக்கு வந்து உடனே 4 பெரிய மனுஷங்க முன்னாடி இந்த இடத்த வச்சுக்கின்னு சொன்னாரு. இப்ப கூட பேங்க் வாசல்ல பணத்தை வாங்கும் போது வரதட்சணை வாங்குற மாதிரி இருக்கேன்னு கூனி குறுகி போய் நின்ன. ஆனா உடனே தான் நான் ஒன்னும் சும்மா கொடுக்கலையே, நிலத்தை வச்சுட்டு தானே பணத்தை கொடுக்குறேன்னு என்ன சமாதானப்படுத்தினாரு. ஆனா அந்த நாதாரிங்க அப்படியா சொல்லுது? அங்க இருக்கிற கழுதைகள் எல்லாம் சேர்ந்து நாம பணம் தின்னி கழுகுகள்னு சொல்லுது. என்னடா முழிக்கிற? நமக்கு பணம் தர்றதுக்காகத்தான் படமல கந்து வட்டிக்காரங்க கிட்ட கடன் வாங்கினானா, அதுல வந்த தகராறுல தான் அவனை கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. போடுவாங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டாம். அத்தை, அதுக்கு எனக்கு எதுக்கு அத்தை தண்டனை கொடுக்கணும்? வாங்க போலாம். ரத்னா முகத்தை கூட பார்க்க விடாம கூட்டிட்டு வந்துட்டீங்களே. சத்தியமா சொல்றேன், அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. இருக்கட்டும்டி. ஆனா அந்த வீட்டுக்கு போனா அந்த சனியனுங்க முகத்துல எல்லாம் முழிக்கணும். இனிமே அதெல்லாம் முடியாது. இத பாரு, நல்லா கேட்டுக்க. சாவு சடங்குக்கோ 16வது நாள் காரியத்துக்கோ நீ வேணா போ. நானும் என் பிள்ளையும் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதாவே இல்லை. அம்மா, அப்படிலாம் பேசாதம்மா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நானும் ஏதோ பேசிட்டேன், கோச்சிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆனா கடைசியா ஒரு தடவை அந்த பொண்ணு முகத்தை நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். டேய், நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ போலாம் போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் மௌன ரோஷம் இருக்கா இல்லையா? என் பிள்ளையா ரோஷம் உள்ளவனா இருந்தா நீ இந்த வீட்லயே இரு. அம்மா தாயே புண்ணியவதி, நீ போறதா இருந்தா உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய்க்க. யார வானான்னு சொல்லல. அங்க போய் கட்டி புரண்டு அழுதுக்க. இங்க பாருங்க, நான் போறதுக்கு உங்க யார் பர்மிஷன் எனக்கு தேவையில்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பொண்ணை கொண்டு வர்ற வரைக்கும் காத்திருந்து அவ முகத்தை கூட பார்க்காம உங்க பின்னாடியே வந்தது உங்களுக்கு பயந்துகிட்டு இல்ல. எப்படியாவது பேசி உங்களை சமாதானப்படுத்தி மறுபடியும் கூட்டிட்டு போறான்னு தான் வந்தேன். ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு, உங்களுக்கு எல்லாம் மனசுன்னு ஒண்ணு இல்லைன்னு. நீங்க என் கூட வரீங்களா இல்லையா? அம்மா, அவ தனியா போக வேண்டாம், நான் கூட போயிட்டு வந்துடுறேன். டேய், உன்கிட்ட நான் இத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் போ வேண்டாம் போ வேண்டான்னு. ஆனா நீ போலாம் போலாங்கற. எங்கேயே இரு, எங்கேயும் போக கூடாது. நீங்க அவங்களை சமாதானப்படுத்திக்கிட்டே இருங்க, நான் கிளம்புறேன். அமுதா நில்லு. சரிம்மா, நீ வர வேண்டாம், நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். போடா போ. மானகட்டு போய் போறதா இருந்தா போய்க்க. ஐயோ அம்மா, அம்மா, அம்மா என்னாச்சுமா? நெஞ்சு வலிக்குதுடா. அமுதா போய் தண்ணி எடுத்து வா சீக்கிரமா. உங்க அம்மாக்கு கரெக்டான டைம்ல ஸ்கூல் பில் அடிச்ச மாதிரி நெஞ்சு வலி வந்துரும். நான் கிளம்புறேன். அமுதா, அமுதா, அமுதா சொல்றது கேளு அமுதா. அமுதா, அமுதா, அம்மா, அம்மா என்னாச்சுமா? இரு இரு இரு. சீக்கிரம் வாடா. அம்மா இந்தாம்மா, குடிமா குடி, குடி. அமுதா, டேய், வாடா இங்க. என்ன விட்டுட்டு இங்க போய்டாதடா. இந்தா குடி குடி. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. நான் போகலம்மா. என்னை விட்டு போகாதடா, எங்கேயும் போகாத. போகாத.
அம்மாடி ரத்னா ரத்னா எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியம்மா. அம்மாடி ரத்னா. ஐயோ ரத்னா, ஐயோ அண்ணி. ஐயோ அண்ணி, ஐயோ ரத்னா, ஐயோ. நில்லுங்க.